தற்போது கிடைத்த முக்கிய செய்தி. மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என ராஜாவிற்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை விசாரணைக்கு ஆஜராக பாஜக மூத்த தலைவர் ராஜாவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணைக்கு ஆஜராக கோரி காவல்துறை அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து ராஜா தொடர்ந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. விசாரணைக்கு ஆஜராக கோரி அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து வழக்கு தொடர முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ராஜா விசாரணைக்கு ஆஜராக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் ராஜாவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என ராஜாவிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்கள் சக்திவேல். நிச்சயமாக வணக்கம் சிந்து. மத மோதலை தூண்டும் வகையில் பேசியது தொடர்பான வழக்கில் பாஜக மூத்த தலைவர் ராஜா காவல்துறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை நோட்டீஸுக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இந்து அமைப்புகள் அழைப்பு விடுத்திருந்த அனுமதி மறுத்தது. இதற்கு எதிராக இந்து முன்னணி சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் பழங்காண்டம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கியது. இதில் வெறுப்புணர்வு கலவரத்தை தூண்டும் வகையில் பேசக்கூடாது, முழக்கங்கள் எழுப்பக்கூடாது என்பன உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மூத்த தலைவர் ராஜா பேசினார். அவரது பேச்சு மத மோதலுக்கு தூண்டுதலாக இருந்தது, நீதிமன்ற நிபந்தனைகளை மீறியது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் ராஜா மீது மதுரை சுப்பிரமணியபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். வழக்கு விசாரணைக்காக ராஜாவுக்கு காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நோட்டீஸை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜா வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கின் விசாரணை நீதிபதி வேல்முருகன் முன்பு நடைபெற்றது. வழக்கை விசாரித்த நீதிபதி நோட்டீஸை ரத்து செய்ய முடியாது என்று மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் காவல்துறை விசாரணைக்கு ஆஜராகி ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோட்டீஸை எதிர்த்து வழக்கு தொடர மனுதாரருக்கு அதிகாரம் இல்லை எனவும் நீதிபதி தெரிவித்துள்ளார். சிந்து, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.